ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ரெச்சிங் செய்கிறதால நம்மளோட உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருமே உடலை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுலேயும் நிறைய பேர் உடலை நல்லா வளைச்சி மெலிச்சு நல்லா சூப்பராக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இது உங்களோட தோரணையை மேம்படுத்துறதோட உடலை ரொம்ப சுறுசுறுப்பாகவும் கவர்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருங்க. அதில் முக்கியமானதாங்க ஸ்ட்ரெச்சிங்னு சொல்லக்கூடிய பயிற்சி. இதை தினசரி செஞ்சுட்டு வர்றதால நிறைய நன்மைகளை நீங்கள் பெற முடியும். ஸ்ட்ரெச்சிங் செய்கிறதால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். இது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உடலில் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறதால அது பல்வேறு விதமான நோய்களுக்கு வழிவகுத்துரும். இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் மாதிரியான பயிற்சி செய்கிறது ரொம்ப ஒரு தீர்வு அமையுது. இது உடலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை மேம்படுத்து, மேலும் சிறந்த ரத்த ஓட்டத்தின் மூலமாக இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மூலமாக காயங்கள் விரைவில் குணமடைகிறதோட மனசோட ஆரோக்கியமும் ரொம்பவே அதிகரிக்குது. அடுத்ததாக உடல் வலிமையை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரெச்சிங் பயிற்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உடலோட வலிமையை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் தினமும் ஸ்ட்ரெச்சிங் செஞ்சுட்டு வரணும். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரதன் மூலிமா உடல் நல்லா சுறுசுறுப்பாக இயங்கிறதுக்கும் ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக காயத்தோட அபாயத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்ட்ரெச்சிங் பயிற்சி செய்கிறதுன்றது காயம் உங்களோட உடலில் ஏற்படக்கூடிய சேதத்தை, அதாவது ஆபத்தை வெகுவாக குறைக்குதுன்னே சொல்லலாம். இதை செய்கிறதுன்றது தசைகளை நல்லா நெகிழ்வாக்கி எலும்புகளை வலிவடைய செய்யுது. இதன் காரணமாக காயம் ஏற்படக்கூடிய ஆபத்தும் கணிசமாக குறைக்கப்படுது. உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சிங்னு சொல்லக்கூடிய இந்த நீச்சல் பயிற்சி செய்யாமல் இருக்கிறது மூலிமா நிறைய ஆபத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. எனவே ஸ்ட்ரெச்சிங்ன்ற பயிற்சியை நீங்கள் கட்டாயமாக செய்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றுங்க. ஸ்ட்ரெச்சிங் பயிற்சி செய்யும்போது நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்களையும் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பயிற்சி செய்யும்போது மூச்சை பிடிச்சு வச்சுக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் சுவாசத்தோட விகிதம் சாதாரணமாக இருக்கணுங்க. நீண்ட நேரம் ஒரே இடத்துல இருக்கிறத நீங்கள் தவிர்த்துட்டு, அதாவது 15 செகண்ட்ஸுக்கு மேலே ஒரு இடத்துல இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெச்சிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்க. கை காலை நல்லா மடக்கி குனிஞ்சு நிமிர்ந்து செய்யக்கூடிய ஒரு சாதாரண எளிய ஒரு உடற்பயிற்சி தாங்க இந்த ஸ்ட்ரெச்சிங். பொதுவாக ஜிம்மில் எல்லாருமே ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு சில ஸ்ட்ரெச்சிங் உடற்பயிற்சி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை நாம் ஏன் செய்கிறோன்னா, இந்த மாதிரி செஞ்சுட்டு நாம் நம்மளோட ரெகுலர் ஒர்க் அவுட்ஸை செய்யும் போது நம்மளோட உடல் நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கும். அதே நேரத்தில் எந்த ஒரு காயங்களும் இன்ஜுரிஸும் ஏற்படாமல் இருக்கும். ஸோ கட்டாயமாக எந்த ஸ்ட்ரெச்சிங் பயிற்சி பற்றி உங்களுக்கு இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றின வீடியோவும் நான் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுறதா இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஸ்ட்ரெச்சிங் செய்கிறதால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.